திருச்சி அருகே தனியார் பேருந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய ஓட்டுநரை காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் நீண்ட நேரம் போராடி மீட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. பேருந்தை சேலம் மாவட்டம் ஓலப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த வரதன் என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்து துறையூர் பகுதியில் உள்ள சத்யநாராயண சிட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்தது. அதன் மேல் மோதாமல் தடுக்கும் வகையில் ஓட்டுநர் பேருந்து திருப்பிய போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகள் படுகாயமடைந்தனர். பேருந்து ஓட்டுநர் புளிய மரத்தில் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு ஓட்டுநரை பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்டனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் மற்றவர்கள் சிகிச்சைக்காக துறையூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து சம்பவம் குறித்து துறையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.